சபைகள் சமாதானம் பெற ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9:27 கூறப்பட்ட அந்த வசனத்தோடு சபைகள் சமாதானம் பெற ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழே தேவ ஊழியர் பாஸ்டர் டேவிட் கேசவன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிறார். கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான தியானம் கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பாலே, கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 27 31 முடிய உள்ள வசனங்களை வாசித்து அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நாம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9:27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலத்திலே அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவளிடத்திலே போக்குவரத்துமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்து அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அதனாலே அங்க நாம பார்க்கிறோம் இந்த 31வது வசனத்திலே, அப்பொழுது, எப்பொழுது, இந்த எல்லா நாட்டிலும் இயேசுவை வணங்குகிற ஒவ்வொருவரையும் கொலை செய்ய வேண்டும், அடித்து துன்புறுத்த வேண்டும் என்ற வந்த பவுல் அவரை ஆண்டவர் முகமுகமாய் சந்தித்த பிறகு இயேசுவே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி இயேசுவின் நாமத்தை தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கர்களோடும் யூதர்களோடும் தர்க்கித்து பேசினதுனால என்ன நடந்ததுன்னா, யூதாயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றது. ஆண்டவர் ஒருவனை சந்தித்த பிறகு அந்த தேசங்கள் யாவும் சமாதானத்தை பெற்றது. அடுத்தது பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நடந்துன்னா என்ன அர்த்தம்? அந்த சபை மக்கள் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பக்தி விருத்தி அடைந்தார்கள், சமாதானம் பெற்றார்கள், பக்தி விருத்தி அடைந்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொண்டு அதனோடு பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம சபையில நாம எல்லாரும் அங்கத்தினராய் இருக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி நடக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, நாங்களும் எங்க சபை மக்களும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை திருச்சபை மக்களும் அந்த பக்தி பயத்தோடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடக்க நாம ஜெபிக்க வேண்டும். அதனாலே நேற்று நான் பெங்களூருக்கு வார்த்தை கொடுக்கும் பொழுது இந்த என்னாகமம் 3ஆம் அதிகாரத்துல வேத வசனத்தை வாசித்தாங்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே புரியல எனக்கு. உண்மையிலே அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மோசேக்கு இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை காத்து, எனக்கு நேற்று வாசித்த பகுதி என்னாகமம் 3:21 31 வரைக்கும் வாசிச்சாங்க. அந்த 21 31 வரைக்கும் வாசிச்சேன். நான் 10 வாட்டி வாசிச்சேன். எனக்கு ஒண்ணுமே புலப்படலை. என்னத்த மெசேஜ் கொடுக்கறதுன்னே தெரியல. ஏன்னா அது அந்த காலத்துல நடந்தது, மோசே காலத்துல. இந்த காலத்துல அதுல நான் என்ன பேசன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, மேற்கே பாளையம் இறங்கினார்கள், தென்புறமாய் பாளையம் இறங்கினார்கள். அப்ப என்ன சொல்றாருனாக்கா, கோகாத்து புத்திரன் வம்சங்கள், அடுத்தது
கெர்சோனியரின் வம்சங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை காவல் காக்கிறதுக்காக அவரை நியமித்தார் மோசேன்னு பார்க்கிறோம். இது அந்த காலத்துல நடந்தது, ரைட்? இப்ப இதுல என்ன சொல்ல வரீங்க, நான் என்ன புரிஞ்சுக்கணும் இக்காலத்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆசாரிப்பு கூடாரத்தை, என்னுடைய வாசஸ்தலத்தை நான் எப்படியாக பாதுகாத்து கொண்டேனோ, அநேகரை கொண்டு பாதுகாப்புக்கு நான் ஏற்படுத்தினேனோ, இன்னைக்கு இருக்கிற வாசஸ்தலமாகிய என்னுடைய வாசஸ்தலத்தை இல்ல ஆசாரிப்பு கூடாரத்தை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்கன்னு கேட்டார். இன்னைக்கு நம்முடைய ஆசாரிப்பு கூடாரம் எதுங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில ஒரு குழுவினருக்கு கேட்டேன். நீங்களாவது அமைதியா இருக்கிறீங்க. அவங்க சபை அப்படின்னா, நம்ம போற சபை தான் நமக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம். இங்கதான் ஆசாரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல தங்கி இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க பதில்? இல்லன்னு. ஏன்? நான் மனுஷன் கட்டின ஆலயத்துல நான் தங்கி இருக்கல அப்படின்றார் ஆண்டவர். ஒரு இடத்துல சொல்றாரு வேத வசனத்துல. அப்ப எங்க ஏன் தங்கி இருக்கிறாரு? நீங்க தான் நான் தங்கி இருக்கிற ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3 சொல்றாரு. அப்ப ஆலயம் எது? ஆசாரிப்பு கூடாரம் எது? நாம தான். அப்ப ஆண்டவர் அழகா சொன்னாரு, நான் தங்கி இருக்கிற இந்த ஆசாரிப்பு கூடாரமாகிய உன் சரீரத்தை, இல்ல சபை மக்கள் ஒவ்வொருடைய சரீரத்தில் நான் தங்கி இருக்கிறேன், இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவங்க பாதுகாப்பா பாதுகாத்துக் கொள்றாங்களா? பாதுகாக்கிறோமா? இன்னைக்கு எவ்வளவு கண்ணீர் கவலை. இன்னைக்கு சரீரம் உடம்பு சரியில்லை, அதை எடுக்கிறோம், சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சா, கேன்சர் வருது, இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஏன்? என்ன காரணம்? இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நாம் பாதுகாக்க தவறி விடுகிறோம். அன்பாலே, இன்னைக்கு இதுதான் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். மனமோன போக்குல வாழறோம், மனமோன காரியத்தை சாப்பிடுறோம், இஷ்டம் போல சாப்பிடுறோம். வாய்க்கு கண்ட்ரோல் கிடையாது, கத்தி வைக்கிறதே கிடையாது. தொண்டைக்கு என்ன செய்யினாரு? கத்தி வையினாரு. இன்னைக்கு என்ன செய்யறான்? தொண்டைக்கு கத்தி வைக்காம பாஸ்ட் புட்டு, அந்த புட்டு, இந்த புட்டுன்னு சொல்லிட்டு கண்ட கன்றாயிலையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஷவர்மா, அவர்மா, எவர்மான்னுட்டு. அதனால இன்னைக்கு நூடுல்ஸ் அது இதுன்னு இன்னைக்கு பாருங்க, அதெல்லாமே கெமிக்கல் போட்டு நம்மளுடைய சரீரத்தை கொலை பண்றதுக்காக ஸ்லோ பாய்சன் மாதிரி இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு ஏதோ கொண்டு நம்மளை அழிக்கிறான். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாய் நம்முடைய சரீரத்தை காத்து கொண்டோமா? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொண்டு நீதிமொழிகள்ல படிச்சோமே. கண்ணை காத்துக்கிட்டோமா? கண்ணு பாழாகுது. ஏன்? அசுத்தத்தை பார்க்கறதுனால, பார்க்க கூடாதெல்லாம் பார்க்கறதுனால கண்ணை டேமேஜ் பண்றோம், எண்ணத்தை டேமேஜ் பண்றோம், உள்ளத்தை டேமேஜ் பண்றோம், வாழ்க்கையே டேமேஜ் பண்ணிட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு பாதுகாப்பாய் நம்முடைய ஆசாரிப்பு கூடாரத்தை பாதுகாத்து கொண்டோமா? பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டோமா? நம்ம இருக்கிற தங்குற வீட்டை பரிசுத்தமா வச்சுக்கிறோம். டெய்லி கழுவுறோம், டெய்லி மாப்போடுறோம், டெய்லி பெருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தங்குற அந்த இருதயத்தை அல்லது சரீரத்தை நாம டெய்லி கழுவுறோமா? உள்ளத்தை? அன்பாலே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்க. நேற்று அதுதான் மெசேஜ் கொடுத்தேன். இன்னைக்கு காலையில ஒரு குழுவுக்கு மெசேஜ் கொடுத்தேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு காலையில யோவான் 12ஆம் அதிகாரத்துல 36வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கும் ஒளியினிடத்திலே விசுவாசமாயிருங்கள். இந்த ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்திலே விசுவாசமாயிருங்கன்ற இந்த கட்டம் போட்டு இதை தியானிச்சோம். ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு. அப்ப இருளின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள் ரெண்டும் இருக்குது. ஒளியின் பிள்ளைகள் என்றால் ஏசப்பாவினுடைய பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள்னா பிசாசுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம ஏசப்பா பிள்ளைகளா இருக்கும்படிக்கு அப்படின்னாக்கா, அந்த படிக்கு அப்படின்றத கொஞ்சம் அழுத்துங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. ஒளியின், அப்ப ஏசப்பா பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நாம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு போட்டுக்கினா, ஒளியின் இடத்திலே விசுவாசமா இருங்கள். என்னங்க அது ஒளியின் இடத்திலே விசுவாசமா இருக்கிறது? அன்பாலே, ஒளி என்றால் இந்த வேத புத்தகம் தான் ஒளி, வெளிச்சம். வேதமே வெளிச்சம். நம்ம நினைச்சோம் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிற அந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்ப சத்தியத்திலே சத்தியத்தை காணும்படியான நமக்கு கண்ணு திறக்கணும், ஆவிக்குரிய கண்ணு. அப்ப இந்த ஒளிதான், ஒளியினிடத்திலே விசுவாசமா இருங்கன்னா இந்த வேத வசனத்தின் மேல விசுவாசமா இருக்க வேண்டும். அன்பாலே, இன்னைக்கு நம்ம
பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு நம்ம நண்பர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வேத புத்தகம் கொடுக்கப்படலை, அவங்ககிட்ட இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அவனும் துக்கப்படுறான், நீனும் துக்கப்படுற. அவனும் பாவத்துல வாழறான், நாமளும் பாவத்துல வாழறோம். அவனும் கோவப்படுறான், நாமளும் கோவப்படுறோம். அப்ப இந்த ஒளியின் புத்தகம் இருந்து என்ன புண்ணியம்? அந்த ஒளியின் புத்தகத்துல நம்ம விசுவாசமா வைக்கிறோமா? அப்ப நம்ம இன்னைக்கு பாருங்க ஆக்சிடென்ட்ல இருக்கிறோம். நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இருந்து திடீர்னு பிசாசு பிள்ளைகளா மாறுறதுக்கு காரணம் என்ன? ஒளியின் புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. நம்மளால இன்னைக்கு புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தியற்ற ஸ்திரீன்னு ரெண்டு குரூப் ஆஃப் கன்னிகை உங்களுக்கு தெரியும். 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேரு புத்தி இல்லாதவங்க. எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரியும் அந்த ஓமை. வரவேற்க போறாங்க. எல்லாரு கையில என்ன இருக்குது? விளக்கு இருக்குது, வெளிச்சம், விளக்கு இருக்குது. ஆனா 5 பேர் புத்தி உள்ளவங்க கையில என்ன இருந்தது? புத்தி இல்லாதவங்க கையில என்ன இல்ல. ஆனா வெளிச்சம் இருந்து, விளக்கு இருந்தது இல்லையா? ஆனா விளக்கு இருந்து என்ன புண்ணியம்? அதே போல்தான் கிறிஸ்துவர் கையில எல்லா கையிலையும் வேதம் இருக்கிறது, விளக்கு என்ற வேதம் இருக்கிறது. ஆனா அந்த விளக்குல வெளிச்சம் இருக்கிறதா? வெளிச்சத்துக்கு வேண்டிய ஆயில் இருக்கா? என்ன இருக்கா? இந்த வேதத்தை எப்படியாக நம்ம புரிந்து வைத்துக் கொள்றோம்? அதான் இங்க சொல்றாரு 31 அப்போஸ்தலர் 9:31 சபைகள் சமாதானம் பெற்று. இன்னைக்கு திருச்சபையில இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறார்களா? இன்னைக்கு கண்ணீர் கவலைகள் சமாதானம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு எத்தனை ஊழியக்காட்ட தலையை கூத்துன்னு உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு சபைக்கு நான் போனேன்னா எல்லாரும் வந்து அழுகுறாங்க. ஒருத்தவங்க 2 பேர் தான் ஜெபிக்காம அவமாட்டினே போறாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, கட்டுகள் இருக்கு, அது இருக்குது, பிசாசு இருக்குது. கிறிஸ்தவனை பிசாசு தாக்க நம்ம விடலாமா? அதனால பிசாசினுடைய சூனியமே வச்சாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அந்த சூனியமோ அந்த பிசாசு என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. ஏன் நம்மளை தொட்டு பார்க்குது? அப்ப நம்ம அகப்படுகிறோம். இங்க யோவான் 12ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனத்துல இப்படிதான் சொல்ற, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளிலே நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னது என்று அறியான். அகப்படாதபடிக்குன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். இருளில் அகப்படாதபடிக்கு, பிசாசிட்டு அகப்படாதபடிக்கு நீ ஜாக்கிரதையா இரு. எப்படி ஜாக்கிரதையா இருக்க முடியும்? ஒளியினுடைய வேதத்தை, அந்த ஒளி என்ற வேதத்தின் படி நீ நடக்க ஜாக்கிரதையா இருப்ப. அகப்படாதபடிக்கு என்றோம். இன்னைக்கு ரோட்ல போக்குள்ள சிறு பிள்ளைகளை, அந்த காலத்துல நாங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா சொன்னது ஞாபகம் வருது. சைக்கிள் அகப்பட்டுறாத, சைக்கிள்ல வரக்கூடிய மோட்டார் சைக்கிள அகப்பட்டுறாத, ஜாக்கிரதையா போ, லெப்ட்ல போ. அப்ப விதியை மீறி நான் போகும்போது நான் என்ன செய்யறேன்? மோட்டார் சைக்கிள்லயோ என்ன செய்யறேன்? அகப்பட்டுக் கொள்கிறேன். அதேதான் இன்னைக்கு நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட இந்த வெளிச்சமாகி இந்த வேதத்தின் விதியில, அந்த வேதத்தின் படி நாம நடந்தோம் என்றால், அந்த விதியின் படி நடந்தோம் என்றால் பிசாசுகிட்ட என்ன செய்ய முடியாது? அகப்படவே முடியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்காம தான் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். அதனால இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் அப்படின்றார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? வேத வசனத்தின்படி வாழறதாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேத வசனத்தின்படி வாழறோமா? வேத வசனம் என்ன சொல்கிறது? எப்பொழுதும் சந்தோஷமா இரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, எல்லாவற்றுக்கும் சோத்திரம் பண்ணுன்னது. இந்த 3 காரியத்தை மட்டுமே நீ எடுத்துக்கோ. அதன்படி நீ வாழ்கிறாயா? இன்னைக்கு பிசாசு சொல்றபடி தானே வாழறோம். எப்பயும் கவலைப்பட்டுட்டாரு, எப்பயும் முறுமுறுத்துட்டு கடை, எப்பயும் குறை சொல்லிட்டு கடை. ஆனால் தான் முந்தினோர் பிந்தினோராய் ஆனார்கள். இதெல்லாம் கோயின்சைட் பண்ணு. புத்தியற்ற தன்மையில புத்தி உள்ள கன்னிகை போல இரு. வேதம் என்ற வெளிச்சத்தை அவங்க கையில எடுத்துட்டு போனாங்க, அதுதான் அவங்களுடைய எண்ணெய். இன்னைக்கு நாம எதை எடுக்கிறோம்? கையில வேதத்தை வச்சுக்கிட்டே புலம்பிட்டு உட்காந்துக்கிறோம், முறுமுறுத்துட்டு உட்காந்துக்கிறோம், அடுத்தவர்களை குறை சொல்லி கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தான் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து நம்மளை வெளியில கொண்டு போகுது. அகப்படுகிற காரியம் பிசாசு நம்மளை என்ன செய்யறான்? மாட்ட வைக்கிறான். அதனால அடுத்தது பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து. பரிசுத்த ஆவியானவரை துணைக்கு கூப்பிடு, உனக்கு கற்று தருவார். உண்மையிலே நேற்று நான் என்ன ஆகமத்தை 3ஆம் அதிகாரத்துல நான் வார்த்தை கொடுக்கும் பொழுது 5 நிமிஷத்துல தடுமாறிட்டேன்.
என்ன கொடுக்க ஆண்டவரே, நீ வந்தாதான் என்னால கொடுக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஆசாரிப்பு கூடாரம் எது அப்படின்னாரு. நான் தான். அப்போ உன் சரீரத்தை நீ எப்படி பாதுகாத்து வச்சுக்கிற, அதை சொல்லு அப்படின்னாரு. டீச் பண்ணார். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு காலையில 4 மணிக்கு அவங்களுக்கு வார்த்தை கொடுக்கல. ஒளியினிடத்திற்கு விசுவாசமா இருந்தா, ஒளின்னா எது? வெளிச்சமா, லைட்டா? நாட் லைட், அது லைட்டு தான். அது அந்த வெளிச்சமா இருக்கிற வேதத்து மேல நீ விசுவாசமா இருக்கதான் உன்னால நீ யாருடைய பிள்ளையா மாற முடியும்? ஒளியினுடைய என்னுடைய இயேசுனுடைய பிள்ளையா மாற முடியும். நான் வெளிச்சமா தான் இருக்கிறேன். நான் வெளிச்சத்தை கொடுத்துட்டு போயிட்டேன். அந்த வெளிச்சத்தின் பிள்ளையா நீ மாறணும்னா வெளிச்சத்தின் படி நடக்க ஆரம்பி. அதுல விசுவாசத்தை செலுத்தினார். அப்ப பாருங்க, அப்ப பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம என்ன செய்யணுமா? ஆறுதலோடு, ஆவியின் ஆறுதலோடு நம்ம நடந்து பெருகணும். நம்ம நடக்கிறதுக்கு தான் இந்த வாழ்வியல் புத்தகத்தை நம்ம கையில கொடுத்துக்கிறார். இது கைடுன்னு சொல்லுவேன். இது என்னது? கோனார் தமிழ் உரைன்னு சொல்லுவேன். அது கைடு. அந்த கைடின் படி நீ நடந்தனா, இது ஒரு கூகுள் மேப் மாதிரி. இப்படி நட, இப்படி நடக்காத, இப்படி இரு, இப்படி இருக்காத, இப்படி வாழு, இப்படி வாழாத, அழகா நம்மளை வழி நடத்துது. இதன்படி போனா நான் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருவோமா இல்லையா? இது வழிகாட்டி. இந்த வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலோடு நடந்து நாமும் பெருகுவோம். கர்த்தர் தாமே நம்மளுக்கு உதவி செய்வோம். அதுக்காக நம்ம ஜெயிப்போம். ஆண்டவரே, நான் சமாதானம் பெற்ற சபையா இருக்கணும். நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வாழணும். பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நாங்க நடக்கணும். எங்களை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம கேட்போம். நிச்சயமா கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே அப்போஸ்தலர் ஆண்டவரே 9, ஆண்டவரே 3:31 படியாக நாங்கள் ஆண்டவரே சபையில சமாதானத்தை பெற்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலோடு நடந்து ஆண்டவரே இந்த வெளிச்சத்தின் வாயிலாக இந்த ஒளியின் புத்தகமாகி இந்த வேத புத்தகம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் நடந்து சமாதானத்தை பெற்று உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் தங்குற ஆலயத்தை நாங்க கெடுத்தா எங்களை நீங்க கெடுப்பீங்கன்னு ஆண்டவரே வேதம் சொல்கிறது. நீர் எங்களை கெடுக்காதபடிக்கு உம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்து இந்த சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆமென். God bless you.